இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். ஹரிகாபூஜியின் கீழ் வரக்கூடிய மற்றொரு தனித்துவமான ஒரு இனிமை சில பாடல்களில் இருப்பது தெரிய வருகிறது. இது துள்ளல் என்று கூறுவதா, காதலனை சற்று இளக்காரமாக பார்த்து பாடுவதா என்ற கணக்கில் இந்த இனிமை அமைந்துள்ளது பாடல்களை பார்க்கும்போது தெரிகிறது. இத்தகைய இனிமைக்கு காரணமான இந்த ஸ்வரக்கோர்வையில் ரிஷபம் அறவே விடுபட்டுள்ளது. சுத்த ரிஷபம், சப்தஸ்ருதி ரிஷபம் இரண்டுமே அறவே விடுபட்டுள்ளது. ஆரோகணத்தில் ரிஷபம் மட்டும் விடுத்து, அவரோகணத்தில் தைவதமும் ரிஷபத்தோடு சேர்ந்து விடுபடுகிறது. அப்போ ஆரோகணத்தில் 6 ஸ்வரங்களையும் அவரோகணத்தில் 5 ஸ்வரங்களையும் கொண்ட ஷாடவ உடவ ராகமாக இந்த இனிமைக்கு காரணம் இருப்பது தெரிய வருகிறது. ஆரோகணத்தில் சகமப தனிச என ஸ்வரங்கள் வருகின்றன. அவரோகணத்தில் சனிமப கச, சனிப்பம கச என்று வருகிறது. இந்த இனிமை காணும் பாடல்கள் 2 பாடல்கள் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்திருப்பது தெரிகிறது. ஒரு பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்திருப்பது தெரிகிறது. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த பாடல்கள் வந்த படங்கள் இருவர் மற்றும் திருடா திருடா. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பாடல் 3 பேர் 3 காதல் என்ற படத்தில் ஒரு பாடல் வருகிறது. எண்ணிக்கைகள் மிக அதிகமாக தேடலில் கிடைக்கவில்லை, இன்னும் தேடினால் கிடைக்கும். அது தாங்கள் இந்த இனிமையை கண்டறிந்து தேடல்களை வைத்து பாடல்கள் வரும்போது கமெண்ட்ல பதிவிடுங்கள். இந்த சொல்லப்பட்ட இந்த ஆரோகணம் அவரோகணத்தை வைத்து பார்க்கும்போது இந்த ராகம் நாம் ஏற்கனவே பார்த்து வருகின்ற ஹரிகாம்போஜியின் கீழ் வரக்கூடிய ஒரு ராகம். அதற்கு பெயர் பகுதாரி என பெயரிட்டுள்ளார்கள். இந்த பகுதாரி எனும் ராகத்தில் அமைந்த பாடல்களாக நாம் கூறியது உதாரணமாக இருவர் என்ற படத்தில் ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி என்ற ஒரு பாடல். அதே ஏஆர் ரஹ்மான் இசையில் திருட திருட என்ற படத்தில் தீ தீ தித்திக்கும் தீ என்ற ஒரு பாடல். இந்த 2 பாடல்களும் கொண்டுள்ள இனிமை வித்தியாசமாக உள்ளது. அதே போல் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்த பாடல் ஆகா காதல் கொஞ்சி கொஞ்சி பேசுது என்ற பாடல் வருகிறது. புன்னகை மன்னன் படத்தில் சிங்களத்து சின்ன கோயிலே என்ற பாடலையும் இதனில் வருவதாக கூறியுள்ளார்கள். ஆனால் இசைத்து பார்க்கும்போது சற்று இது நழுவி வேறு பக்கம் செல்வது போல தெரிகிறது. ஆகவே உறுதியாக இதனை நமக்கு தெரிந்த அளவில் விவரிக்க முடியவில்லை. ஆகவே இவ்வாறு இங்கு பார்த்த சிறு அளவிலான ஒரு 3 பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமை கொண்டுள்ளதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த பாடல்களை நாம் கீபோர்டில் சென்று இசைத்து பார்ப்போம். பார்க்கும்போது நாம் ஏற்கனவே கூறிய சகமபத தனிச சனிப்பமகச என்ற இந்த ஆரோகணம் அவரோகணம் பின்பற்றப்படுவதை நாம் அங்கு அறியக்கூடும். ஆகவே நாம் தற்பொழுது கீபோர்டுக்கு சென்று இந்த சொல்லப்பட்ட பாடல்களை இசைத்து பார்ப்போம். இன்ன பாடல்கள் என்று காட்டுவதற்குத்தான் நம்மால் முடிகிறதை ஒழிய முழு பாடலையும் அப்படியே இசைத்து பார்ப்பது என்பதற்கான நேரம் இங்கு கிடையாது. நாம் என்னென்ன பாடல்கள் என்று நாம் தெரிந்து கொள்வோம், இசைப்பதன் வாயிலாக தெரிந்து கொள்வோம். முழு பாடல்களையும் தாங்கள் உரிய வழியில் கேட்டு இன்புற்று இந்த இனிமையை அனுபவிக்க வேண்டும் என முயற்சிப்போம். ஆகவே இந்த முதல் பாடல் உதாரணமாக ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி ஒருகட்டை சுருதியிலே பார்ப்போம். இந்த ராகம் பகுதாரியினுடைய ஆரோகணம் இந்த பாடலை பாருங்க. ஹலோ மிஸ்டர்
தீ தீ தித்திக்கும் தீ திருட திருட என்ற படத்தில் வந்த பாடல் எவ்வாறு வரும்? இதே ஸ்வரங்களை பின்பற்றித்தான் வருகிறது. அடுத்து மூன்று முகம் மூன்று காதல் என்ற மூன்று பேர் மூன்று காதல் என்ற படத்தில் வந்து ஆஹா காதல் கொஞ்சி கொஞ்சி பேசுதே என்ற பாடல் தாளமுறை மாறி வருகிறது. இவ்வாறு இங்கு பார்த்த இந்த மூன்று பாடல்களிலேயே ஓட்டம் ஒரு குறிப்பிட்ட வகையான இனிமையை தாங்கி ஓடுவதை நாம் அறிகின்றோம். அது ஏற்கனவே நாம் கூறியது போல இந்த குறிப்பிட்ட ஆரோகண அவரோகணத்தை தாங்கிய இந்த ராகம் பகுதாரி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதனில் அநேக பாடல்கள் வந்திருக்கலாம். நாம் பார்த்த வகையிலான இந்த எளிய எண்ணிக்கையில் உள்ள பாடல்கள் பற்றி தற்பொழுது பார்த்தோம். இதே சாயல் உள்ள இதே இனிமை தரக்கூடிய வேறு பாடல்கள் வரும்போது அன்பர்கள் கமெண்டில் பதிவிடவும், அனைவரும் தெரிந்து கொள்வோம். மேலும் இம்மாதிரியான சிறு அளவிலான எண்ணிக்கையில் பாடல்களை கொண்ட ராகங்களாக இருந்தாலும் சரி, அது ஹரிகாம்போஜியன்கள் வரும்போது அது பற்றிய சிறு விவரங்களுடன் மேலும் இனிமையை அறிவோம். நன்றி, வணக்கம்.